திருவழிபாடு ஆண்டின் பொதுக்காலம் 9ஆம் வாரம் செவ்வாய்க்கிழமை காலை புகழ் மாலை. ஆண்டவரே, எங்கள் இதழ்களை திறந்தருளும். நாங்களும் உம்மை புகழ்ந்திடுவோம். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்போதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். அல்லேலூயா. அழைப்பு பல்லவியும் அழைப்பு திருப்பாடலும். ஆண்டவர் மேலான பேரரசர், வாருங்கள் அவரை நாம் போற்றுவோம். ஆண்டவர் மேலான பேரரசர், வாருங்கள் அவரை நாம் போற்றுவோம். வாருங்கள் ஆண்டவரை புகழ்ந்து பாடுங்கள். நமது மீட்பின் பாறையை போற்றி ஆர்ப்பரியுங்கள். அவர் திருமுன் நன்றியுடன் செல்வோம். புகழ் பாக்களால் அவரை போற்றி அகமகிழ்வோம். ஏனெனில் ஆண்டவர் மாண்புமிகு இறைவன், அனைத்து தெய்வங்களுக்கும் அனைத்திற்கும் மேலான பேரரசர். பூ உலகின் ஆழ்பகுதிகள் அவர் தம் கையில் உள்ளன. மலைகளின் கொடுமுடிகளும் அவருக்கே உரியன. கடலும் அவருடையதே, அவரே அதை படைத்தார். உலர்ந்த தரையையும் அவர் கைகளே உருவாக்கின. வாருங்கள் தாழ்பணிந்து அவரை தொழுவோம். நம்மை உருவாக்கிய ஆண்டவர் முன் முழந்தாளிடுவோம். அவரே நம் கடவுள், நாமோ அவரது மேய்ச்சலின் மக்கள். நாம் அவர் பேணி காக்கும் ஆடுகள். இன்று நீங்கள் அவரது குரலுக்கு செவி கொடுத்தால் எத்துணை நலம். அன்று மெரிபாவிலும் பாலை நிலத்தில் மாசாவிலும் செய்தது போல் உங்கள் இதயத்தை கடினப்படுத்தி கொள்ளாதீர்கள். அங்கே உங்கள் மூதாதையர் என்னை சோதித்தனர். என் செயல்களை கண்டிருந்தும் என்னை சோதித்து பார்த்தனர். 40 ஆண்டளவாய் அந்த தலைமுறை எனக்கு வெறுப்பூட்டியதால் நான் உரைத்தது, அவர்கள் உறுதியற்ற உள்ளம் கொண்ட மக்கள், என் வழிகளை அறியாதவர்கள். எனவே நான் சினமுற்று, நான் அளிக்கும் இலைப்பாற்றியின் நாட்டிற்குள் நுழையவே மாட்டார்கள் என்று ஆணையிட்டு கூறினேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்போதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆண்டவர் மேலான பேரரசர், வாருங்கள் அவரை நாம் போற்றுவோம். ஆண்டவர் மேலான பேரரசர், வாருங்கள் அவரை நாம் போற்றுவோம். பாசுரம். எழுந்தது ஞாயிறு, விடிந்தது காலை. மிளிர்ந்தன பொருட்கள் பல நிறம் பெற்று. ஒளி பெற்றது உலகம் முழுதும். விளம்பிட விளைகிறது திருப்புகழை. வல்ல தந்தையின் ஞானம் நீரே, எல்லாம் தோன்ற வழியான வார்த்தையே. ஒளியும் எழிலும் ஒழுங்கும் பெற்றம் உளத்தை பால் உயர்த்திடுவீரே. ஒளியின் மக்களாம் எமக்கருள் புரிவீர். தெளிவுடன் நடப்போம் மிக ஆர்வமுடனே. சொல்லும் செயலும் தந்தையின் அன்பை காட்டிடும் வகையில் வாழ்ந்திடுவோமே. நாவினால் என்றும் நலமே நவிழ்வோம். ஆவியில் உண்மையின் இனிமையை உணர்வோம். மூவொரு இறைவா, மூ உலகெங்கும் ஓயாது ஓங்குக புகழ் என்றும். ஆமேன். கரைப்படாத கைகளும் மாசற்ற மனமும் உடைய மனிதர் ஆண்டவரது மலையில் ஏறி செல்வார். கரைப்படாத கைகளும் மாசற்ற மனமும் உடைய மனிதர் ஆண்டவரது மலையில் ஏறி செல்வார். மண்ணுலகும் அதில் நிறைந்த அனைத்தும் ஆண்டவரோடவை. நில உலகும் அதில் வாழ்வனவும் அவருக்கே சொந்தம். ஏனெனில் அவரே கடல்கள் மீது அதற்கு அடித்தளமிட்டார். ஆறுகள் மீது அதை நிலைநாட்டினார். ஆண்டவரது மலையில் ஏறக்கூடியவர் யார்? அவரது திருத்தலத்தில் நிற்கக்கூடியவர் யார்? கரைப்படா கைகளும் மாசற்ற மனமும் உடையவர், பொய் தெய்வங்களை நோக்கி தம் உள்ளத்தை உயர்த்தாதவர், வஞ்சக நெஞ்சோடு ஆணையிட்டு கூறாதவர், இன்னோரை ஆண்டவரிடம் ஆசி பெறுவர், தம் மீட்பராம் கடவுளிடமிருந்து நேர்மையாளர் என தீர்ப்பு பெறுவர். ஆண்டவரை நாடுவோரின் தலைமுறையினர் இவர்களே. யாக்கோப்பின் கடவுளது முகத்தை தேடுவோர் இவர்களே. வாயில்களை உங்கள் நிலைகளை உயர்த்துங்கள். தொன்மை மிகு கதவுகளை உயர்ந்து நில்லுங்கள். மாட்சிமிகு மன்னர் உள்ளே நுழையட்டும். மாட்சிமிகு மன்னர் இவர் யாரோ? வலிமையும் ஆற்றலும் கொண்ட ஆண்டவர் இவர். இவரே போரில் வல்லவரான ஆண்டவர். வாயில்களை உங்கள் நிலைகளை உயர்த்துங்கள். தொன்மை மிகு கதவுகளை உயர்ந்து நில்லுங்கள். மாட்சிமிகு மன்னர் உள்ளே நுழையட்டும். மாட்சிமிகு மன்னர் இவர் யாரோ? படைகளின் ஆண்டவர் இவர். இவரே மாட்சிமிகு மன்னர். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்போதும் எப்போதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். கரைப்படாத கைகளும் மாசற்ற மனமும் உடைய மனிதர் ஆண்டவரது மலையில் ஏறி செல்வார். கரைப்படாத கைகளும் மாசற்ற மனமும் உடைய மனிதர் ஆண்டவரது மலையில் ஏறி செல்வார். என்றும் உள்ள மன்னரை உங்கள் அனைத்து செயல்களிலும் ஏத்தி போற்றுங்கள். என்றும் உள்ள மன்னரை உங்கள் அனைத்து செயல்களிலும் ஏத்தி போற்றுங்கள். என்றும் வாழும் கடவுள் போற்றி. ஏனெனில் அவருடைய ஆட்சி எக்காலத்துக்கும் நிலைக்கும். அவர் தண்டிக்கிறார், இரக்கமும் காட்டுகிறார். பாதாளத்தின் ஆழத்திற்கே தள்ளுகிறார். பேரழிவிலிருந்து
மேலே தூக்குகிறார். அவரது ஆற்றலுக்கு அப்பாற்பட்டது எதுவுமில்லை. இஸ்ரேல் மக்களே, வேற்றினத்தார் முன் அவரது புகழை அறிக்கையிடுங்கள். ஏனெனில் அவர் அவர்களிடையே உங்களை சிதறடித்துள்ளார். அவர் தமது பெருமையை உங்களுக்கு காட்டியுள்ளார். எல்லா உயிர்கள் முன்னும் அவரை ஏத்துங்கள். ஏனெனில் அவர் நம் ஆண்டவர், நம் கடவுள், நம் தந்தை. எக்காலத்துக்கும் அவர் கடவுள். உங்களுடைய நெறிகெட்ட செயல்களுக்காக அவர் உங்களை தண்டிப்பார். நீங்கள் சிதறடிக்கப்பட்டுள்ள எல்லா நாடுகளிலிருந்தும் உங்களை ஒன்று கூட்டி உங்கள் அனைவர் மீதும் இரக்கத்தை பொழிவார். உங்களுக்கு அவர் செய்துள்ளவற்றை இப்பொழுது எண்ணி பாருங்கள். நீதியின் ஆண்டவரை போற்றுங்கள். வாயார அவரை அறிக்கையிடுங்கள். என்றுமுள்ள மன்னரை ஏத்தி போற்றுங்கள். நான் அடிமையாய் வாழும் நாட்டில் அவரை போற்றுவேன். அவருடைய ஆற்றலையும் மேன்மையையும் பாவ நாட்டமுள்ள இனத்தார் முன் அறிக்கையிடுவேன். பாவிகளை மனம் திரும்புங்கள். அவர் திருமுன் நேர்மையுடன் ஒழுகுங்கள். ஒருவேளை அவர் உங்கள் மீது அருள் கூர்வார், உங்களுக்கு இரக்கம் காட்டுவார். நான் என் கடவுளை புகழ்ந்தேத்துவேன். என் உள்ளம் விண்ணக வேந்தரை போற்றுகின்றது. அவரது மேன்மையை நினைந்து பேருவகை கொள்கிறது. அனைவரும் புகழ் பாடுங்கள். எருசலேமில் அவரை போற்றுங்கள். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்போதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. என்றுமுள்ள மன்னரை உங்கள் அனைத்து செயல்களிலும் ஏத்தி போற்றுங்கள். என்றுமுள்ள மன்னரை உங்கள் அனைத்து செயல்களிலும் ஏத்தி போற்றுங்கள். நீதி உள்ளோர் அவரை புகழ்வது பொருத்தமானதே. நீதி உள்ளோர் அவரை புகழ்வது பொருத்தமானதே. நீதிமான்களை ஆண்டவரில் களி கூறுங்கள். நேர்மையுள்ளோர் அவரை புகழ்வது பொருத்தமானதே. யாழ் இசைத்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள். பதிநரம்பு வீணையினால் அவரை புகழ்ந்து பாடுங்கள். புத்தம் புதிய பாடல் ஒன்றை அவருக்கு பாடுங்கள். திறம்பட இசைத்து மகிழ்ச்சி குரல் எழுப்புங்கள். ஆண்டவரின் வாக்கு நேர்மையானது. அவருடைய செயல்கள் அனைத்தும் நம்பிக்கைக்கு உரியவை. அவர் நீதியையும் நேர்மையையும் விரும்புகின்றார். அவரது பேரன்பால் பூவுலகு நிறைந்துள்ளது. ஆண்டவரது வாக்கினால் வானங்கள் உண்டாயின. அவரது சொல்லின் ஆற்றலால் வான்கோள்கள் உருவாயின. அவர் கடல் நீரை குவியலாய் சேர்த்து வைத்தார். அந்நீரை ஆழ் நிலவரையில் சேமித்து வைத்தார். அனைத்துலகம் ஆண்டவருக்கு அஞ்சுவதாக. அதில் வாழ்வோர் அனைவரும் அவருக்கு அஞ்சி நடுங்குவாராக. அவர் சொன்னார், உலகம் உண்டானது. அவர் கட்டளையிட்டால் அது நிலை பெற்றது. வேற்றினத்தாரின் திட்டங்களை ஆண்டவர் முறியடிக்கின்றார். மக்களினத்தாரின் எண்ணங்களை அவர் சீர்குலைக்கின்றார். ஆண்டவரின் திட்டங்கள் என்றென்றுக்கும் நிலைத்திருக்கும். அவரது உள்ளத்தின் எண்ணங்களோ தலைமுறை தலைமுறையாக நீடித்திருக்கும். ஆண்டவரை தன் கடவுளாக கொண்ட இனம் பேறு பெற்றது. அவர் தமது உரிமை சொத்தாக தேர்ந்தெடுத்த மக்கள் பேறு பெற்றோர். வானில் நின்று ஆண்டவர் பார்க்கின்றார். மானிடர் அனைவரையும் காண்கின்றார். தாம் வீட்டிற்கும் இடத்திலிருந்து உலகெங்கும் வாழ்வோரை அவர் கூர்ந்து நோக்குகின்றார். அவர்களின் உள்ளங்களை உருவாக்குகின்றவர் அவரே. அவர்களின் செயல் அனைத்தையும் உற்று நோக்குபவரும் அவரே. தம் படைப்பெருக்கத்தால் வெற்றி பெறும் அரசரும் இல்லை. தம் வலிமை மிகுதியால் உயிர் தப்பிய வீரரும் இல்லை. வெற்றி பெற போர்க்குதிரையை நம்புவது வீண். வலிமை மிக்கதாயினும் அது விடுவிக்காது. தமக்கு அஞ்சி நடப்போரையும் தம் பேரன்பிற்காக காத்திருப்போரையும் ஆண்டவர் கண்ணோக்குகின்றார். அவர்கள் உயிரை சாவினின்று காக்கின்றார். அவர்களை பஞ்சத்திலும் வாழ்விக்கின்றார். நாம் ஆண்டவரை நம்பியிருக்கின்றோம். அவரை நமக்கு துணையும் கேடையும் ஆவார். அவரை நினைத்து நம் உள்ளம் களி கூறும். ஏனெனில் அவரது திருப்பெயரில் நாம் நம்பிக்கை வைத்துள்ளோம். உம்மையே நாங்கள் நம்பியிருப்பதால் உமது பேரன்பு எங்கள் மீது இருப்பதாக. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்போதும் எப்போதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். நீதி உள்ளோர் அவரை புகழ்வது பொருத்தமானதே. நீதி உள்ளோர் அவரை புகழ்வது பொருத்தமானதே. ரோமருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். உறக்கத்தினின்று விழித்தெழும் நேரம் ஏற்கனவே வந்துவிட்டது. நாம் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை கொண்ட போது இருந்ததை விட மீட்பு இப்பொழுது மிக அண்மையில் உள்ளது. இரவு முடியப் போகிறது, பகல் நெருங்கி உள்ளது. ஆகவே இருளின் ஆட்சிக்குரிய செயல்களை களைந்துவிட்டு ஒளியின் ஆட்சிக்குரிய படைக்கலங்களை அணிந்து கொள்வோமாக. பகலில் நடப்பது போல மதிப்போடு நடந்து கொள்வோமாக. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. என் ஆண்டவரே எனக்கு துணை, என் நம்பிக்கையை அவரில் நிலைநிறுத்துவேன். என் ஆண்டவரே எனக்கு துணை, என் நம்பிக்கையை அவரில் நிலைநிறுத்துவேன். அவரே எனக்கு புகலிடம், என்னை விடுவிப்பவர் அவரே.
என் ஆண்டவரே எனக்கு துணை, என் நம்பிக்கையை அவரில் நிலைநிறுத்துவேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் மாட்சி உண்டாவதாக. என் ஆண்டவரே எனக்கு துணை, என் நம்பிக்கையை அவரில் நிலைநிறுத்துவேன். முதல் வாசகம். யோபு நூலிலிருந்து வாசகம். கண்களோடு நான் உடன்படிக்கை செய்து கொண்டேன். பின்பு கன்னி ஒருத்தியை எப்படி நோக்குவேன்? வானி நின்று கடவுள் வழங்கும் பங்கென்ன? விசும்பி நின்று எல்லாம் வல்லவர் விதிக்கும் உரிமை என்ன? தீயோர்க்கு வருவது கேடு அல்லவா? கொடியோர்க்கு வருவது அழிவு அல்லவா? என் வழிகளை அவர் பார்ப்பதில்லையா? என் காலடிகளை அவர் கணக்கிடுவதில்லையா? பொய்மையை நோக்கி நான் போயிருந்தால், வஞ்சகத்தை நோக்கி என் காலடி விரைந்திருந்தால், சீர்தூக்கும் கோலில் என்னை அவர் நிறுக்கட்டும். இவ்வாறு கடவுள் என் நேர்மையை அறியட்டும். நெறி தவறி என் காலடி போயிருந்தால், கண்ணில் பட்டதையெல்லாம் என் உள்ளம் நாடியிருந்தால், என் கைகளில் கரையேதும் படிந்திருந்தால், நான் விதைக்க இன்னொருவர் அதனை உண்ணட்டும். எனக்கென வளர்பவை வேரோடு பிடுங்கப்படட்டும். என் வேலைக்காரனோ வேலைக்காரியையோ எனக்கெதிராய் வழக்கு கொணரும் போது, நான் அதை தட்டி கழித்திருந்தால், இறைவன் எனக்கெதிராய் எழும்பொழுது நான் என்ன செய்வேன்? அவர் என்னிடம் கணக்கு கேட்டால் நான் என்ன பதிலளிப்பேன்? கருப்பையில் என்னை உருவாக்கியவர் தாமே அவனையும் உருவாக்கினார். கருப்பையில் எங்களுக்கு வடிவளித்தவர் அவர் ஒருவரே அல்லவோ? ஏழையர் விரும்பியதை ஈய இணங்காது இருந்தேனோ? கைம்பெண்டிரின் கண்கள் பூத்து போக செய்தேனோ? என் உணவை நானே தனித்து உண்டேனோ? தாய் தந்தையற்றோர் அதில் உண்ணாமல் போயினரோ? ஏனெனில் குழந்தை பருவம் முதல் அவர் என்னை தந்தை போல் வளர்த்தார் என என் தாய் வயிற்றிலிருந்து என்னை வழி நடத்தினார். ஆடை இல்லாமல் எவராவது அழிவதையோ, போர்வையின்றி ஏழை எவராது இருந்ததையோ பார்த்து கொண்டு இருந்தேனோ? என் ஆட்டுமுடி கம்பளியினால் குளிர் போக்கப்பட்டு அவர்களின் உடல் என்னை பாராட்டவில்லையா? எனக்கு மன்றத்தில் செல்வாக்கு உண்டு எனக் கண்டு தாய் தந்தையற்றோருக்கு எதிராக கை ஓங்கினேனோ? அப்படி இருந்திருந்தால் என் தோள் மூட்டு தோளிலிருந்து நெகிழ்வதாக, முழங்கை முட்டு முறிந்து கழல்வதாக. ஏனெனில் இறைவன் அனுப்பும் இடர் எனக்கு பேரச்சம். அவர் மாட்சிக்கு முன் என்னால் எதுவும் இயலாது. என் வழக்கை கேட்க ஒருவர் இருந்தால் எத்துணை நன்று. இதோ என் கையொப்பம். எல்லாம் வல்லவர் எனக்கு பதில் அளிக்கட்டும். என் எதிராளி வழக்கை எழுதட்டும். உண்மையாகவே அதை என் தோள் மேல் தூக்கி செல்வேன். எனக்கு மணிமுடியாக சூட்டிக்கொள்வேன். என் நடத்தை முழுவதையுமே அவருக்கு எடுத்துரைப்பேன். இளவரசனைப் போல் அவரை அணுகிச் செல்வேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. இரண்டாம் வாசகம். போலியான ஆன்மீக அமைதியை குறித்து மடாதிபதியான புனித டோரதேயுஸ் அளித்த போதனைகள். தன்மீது தானே குற்றம் காணும் மனிதன் அனைத்தையும் இன்முகத்தோடு ஏற்றுக்கொள்கின்றான். துரதிர்ஷ்டம், இழப்பு, அவமானம், மானபங்கம் அல்லது வேறு எந்த இடரானாலும் அதை அவன் இன்முகத்தோடு ஏற்றுக்கொள்கின்றான். இவை அனைத்தும் அவனுக்கு தகுதியானவையே என்று அவன் விசுவசிக்கின்றான். எதுவும் அவனை அசைக்க முடியாது. இம்மனிதனை காட்டிலும் அதிகமாக எவனும் சமாதானத்தில் இருப்பதில்லை. ஆனால் ஒருவேளை நீங்கள் இவ்வாறு தர்க்கம் செய்யலாம்: என் சகோதரன் என்னை புண்படுத்துகின்றான். என்னை நான் ஆராய்ந்து பார்க்கும்போது அவனுக்கு எக்காரணத்தையும் நான் அளித்திடவில்லை. இங்கனம் இருக்கும்போது என் மீது நானே ஏன் பழி சுமத்தி கொள்ள வேண்டும்? ஒருவன் தன்னைத்தானே கவனமாகவும் தெய்வ பக்தியோடும் ஆராய்ந்து பார்த்தால் நிச்சயமாக தான் முற்றிலும் மாசற்றவனென அவன் காணவே மாட்டான். ஒரு செயலினாலோ ஒரு வார்த்தையினாலோ அல்லது தனது நடத்தையினாலோ அவன் ஏதோ ஒரு வகையில் காரணமாயிருந்ததை அவன் கண்டுகொள்வான். இவ்வழிகளில் எதையிலும் தன்னை குற்றமற்றவனாக அவன் கண்டால் அந்த சகோதரனை வேறொரு சமயத்தில் எப்படியோ அவன் நிச்சயமாக புண்படுத்தி இருப்பான் அல்லது
ஒருவேளை இன்னொரு சகோதரனுக்கு அவன் எரிச்சலின் ஊற்றாக விளங்கியிருப்பான். இக்காரணத்தின் பொருட்டே அவன் புண்படுவதற்கு தகுதி பெறுகின்றான். ஏனெனில் அவன் பல்வேறு சமயங்களில் பல்வேறுபட்ட பாவங்களை செய்துள்ளான். இன்னொருவர் தான் சமாதானத்தோடும் அமைதியோடும் அமர்ந்திருக்கும்போது ஒரு சகோதரன் அவரிடம் வந்து அன்பற்றதும் புண்படுத்தக்கூடியதுமான ஒரு வார்த்தையை சொன்னால் தன்னைத்தானே அவன் ஏன் குற்றம் சாட்டி கொள்ள வேண்டும் என கேட்கலாம். அவரால் அதை பொறுத்து கொள்ள முடியாது. எனவே அவரது சினம் நியாயமானது என்று அவர் நினைக்கின்றார். அந்த சகோதரன் அவரை அணுகி அந்த வார்த்தைகளை சொல்லி அவரை வேதனைக்குள்ளாக்காவிட்டால் அவர் பாவம் செய்திருக்கவே மாட்டார். இத்தகைய எண்ணம் நிச்சயமாகவே அபத்தமானது. எந்த பகுத்தறிவின் அடிப்படையிலும் இது ஏற்படுவதில்லை. ஏனெனில் இந்த சூழ்நிலையில் அவர் எதை சொல்லியிருந்தாலும் அந்த உண்மையானது அவரில் இருக்கக்கூடிய உணர்ச்சிகரமான கோபம் என்னும் மூடியை உடைத்து விடுகின்றது. அவரது அளவிற்கு அதிகமான கவலையினால் அது இன்னமும் அதிகமாக வெளிப்படுகின்றது. அவர் விரும்பினால் பரிகாரம் செய்யலாம். தூய்மையாக பளபளக்கும் கோதுமை மணி போல் அவர் இருக்கின்றார். அதை உடைத்தாலோ அதற்கு உள்ளே முழுவதும் அழுக்கு இருக்கின்றது. தான் அமைதியாகவும் சமாதானமாகவும் இருப்பதாக நினைக்கும் மனிதன் அவன் காணாத ஒரு உணர்ச்சியை தன்னகத்தே கொண்டுள்ளான். ஒரு சகோதரன் வருகின்றான், அன்பற்ற ஒரு வார்த்தையை உச்சரிக்கின்றான். உடனடியாக அவனுக்குள் மறைந்திருந்த விஷம் மற்றும் சக்தி அனைத்தும் வெளியே துப்பப்படுகின்றது. அவன் இரக்கத்தை விரும்புவானாகில் அவன் பரிகாரம் செய்து தன்னை சுத்திகரித்து தான் நிறைவு பெற முயற்சிக்க வேண்டும். அந்த சகோதரனை புண்படுத்துவதற்கு பதிலாக அவனுக்கு நன்றி செலுத்த வேண்டும் என்பதை அவன் கண்டுணர்வான். ஏனெனில் அந்த சகோதரன் அவன் ஆதாயம் பெறுவதற்கு காரணமாக விளங்கினான். காலம் விரைவில் வரும். அப்போது இச்சோதனைகளை குறித்து அவன் இனி கவலைப்பட மாட்டான். அவன் எவ்வளவு அதிகமாக மேன்மையோடு வளருகின்றானோ அவ்வளவு குறைவாய் இச்சோதனைகள் அவனை பாதிக்கும். ஏனெனில் ஆன்மா எத்துணை வேகமாக முன்னேறுகின்றதோ அத்துணை வல்லமையோடு அது தான் சந்திக்கும் இடர்களை தாங்கிக் கொள்ளும். மடாதிபதியான புனித டோரதேயுஸ் அளித்த போதனைகள். இன்றைய நற்செய்தி வாசகம். மார்க்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அக்காலத்தில் பரிசேயர் இயேசுவை அவருடைய பேச்சில் சிக்க வைக்க ஏரோதியர் சிலரை அவரிடம் அனுப்பி வைத்தனர். அவர்கள் அவரிடம் வந்து, போதகரே, நீர் உண்மையுள்ளவர், ஆள் பார்த்து செயல்படாதவர், எவரையும் பொருட்படுத்தாமல் கடவுளின் நெறியை உண்மைக்கு ஏற்ப கற்பிப்பவர் என்பது எங்களுக்கு தெரியும். சீசருக்கு வரி செலுத்துவது முறையா இல்லையா? நாங்கள் செலுத்தட்டுமா வேண்டாமா என்று கேட்டார்கள். அவர் அவர்களுடைய வெளிவேடத்தை புரிந்து கொண்டு, ஏன் என்னை சோதிக்கிறீர்கள்? என்னிடம் ஒரு தெனாரியம் கொண்டு வாருங்கள், நான் பார்க்க வேண்டும் என்றார். அவர்கள் அதை கொண்டு வந்தார்கள். இயேசு அவர்களிடம், இதில் பொறிக்கப்பட்டுள்ள உருவமும் எழுத்தும் யாருடையவை என்று கேட்டார். அவர்கள் அவரிடம், சீசருடையவை என்றார்கள். அதற்கு இயேசு அவர்களை நோக்கி, சீசருக்கு உரியவற்றை சீசருக்கும், கடவுளுக்கு உரியவற்றை கடவுளுக்கும் கொடுங்கள் என்றார். அவர்கள் அவரை குறித்து வியப்படைந்தார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். செக்கரியாவின் பாடலும் முன்மொழியும். தம் தூய இறைவாக்கின வாயினால் தொடக்கம் முதல் அவர் மொழிந்தபடியே அவர் தம் ஊழியராகிய தாவீதின் குடும்பத்தில் வல்லமையுடைய மீட்பர் ஒருவர் நமக்காக தோன்ற செய்தார். தம் தூய இறைவாக்கினர் வாயினால் தொடக்க முதல் அவர் மொழிந்தபடியே அவர் தம் ஊழியராகிய தாவீதின் குடும்பத்தில் வல்லமை உடைய மீட்பர் ஒருவர் நமக்காக தோன்ற செய்தார். இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவரை போற்றுவோம், ஏனெனில் அவர் தம் மக்களை தேடி வந்து விடுவித்தருளினார். தம் தூய இறைவாக்கின வாயினால் தொடக்கம் முதல் அவர் மொழிந்தபடியே அவர் தம் ஊழியராகிய தாவீதின் குடும்பத்தில் வல்லமையுடைய மீட்பர் ஒருவர் நமக்காக தோன்ற செய்தார். நம் பகைவரிடமிருந்தும் நம்மை வெறுப்போர் அனைவரின் பிடியிலிருந்து நம்மை மீட்பார். அவர் நம் மூதாதையருக்கு இரக்கம் காட்டி தமது தூய உடன்படிக்கையும் நம் தந்தையாகிய ஆபிரகாமுக்கு அவர் இட்ட ஆணையையும் நிறைவேற்ற நினைவு கூர்ந்தார்.
இவ்வாறு நாம் பகைவரின் பிடியிலிருந்து விடுவிக்கப்பட்டு தூய்மையோடும் நேர்மையோடும் வாழ்நாளெல்லாம் அச்சமின்றி அவர் திருமுன் பணி செய்யுமாறு வழிவகுத்தார். குழந்தை, நீ உன்னத கடவுளின் இறைவாக்கினர் எனப்படுவாய். ஏனெனில் பாவ மன்னிப்பால் வரும் மீட்பை அவர் தம் மக்களுக்கு அறிவித்து ஆண்டவருக்கான வழியை செம்மைப்படுத்த அவர் முன்னே செல்வாய். இருளிலும் இறப்பின் பிடியில் இருப்போருக்கு ஒளி தரவும் நம்முடைய கால்களை அமைதி வழியில் நடக்க செய்யவும் நம் கடவுளின் பரிவுள்ளத்தாலும் இரக்கத்தாலும் விண்ணிலிருந்து விடியல் நம்மை தேடி வருகிறது. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்போதும் எப்போதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். தம் தூய இறைவாக்கினர் வாயினால் தொடக்கம் முதல் அவர் மொழிந்தபடியே அவர் தம் ஊழியராகிய தாவீதின் குடும்பத்தில் வல்லமையுடைய மீட்பர் ஒருவர் நமக்காக தோன்ற செய்தார். தம் தூய இறைவாக்கினர் வாயினால் தொடக்கம் முதல் அவர் மொழிந்தபடியே அவர் தம் ஊழியராகிய தாவீதின் குடும்பத்தில் வல்லமையுடைய மீட்பர் ஒருவர் நமக்காக தோன்ற செய்தார். மன்றாட்டுகள். கடவுளின் வாழ்வில் பங்கு பெற அழைக்கப்பட்டுள்ள கிறிஸ்தவர்களாகிய நாம் நமது நம்பிக்கையில் தலைமை குருவாகிய இயேசு ஆண்டவரை போற்றுவோம். நீரே எம் மீட்பர் எம் கடவுள். எல்லாம் வல்ல அரசரே, திருமுழுக்கின் வழியாக நீர் எங்களை அரச குருக்களின் கூட்டத்தினர் ஆக்கினீர். நாங்கள் உமக்கு இடையராது புகழ்ச்சி பலி செலுத்துவோமாக. நீரே எம் மீட்பர் எம் கடவுள். உம் கட்டளைகளில் நாங்கள் கருத்தூன்றி நிற்க செய்தருளும். தூய ஆவியாரால் நீர் எம்மிலும் நாங்கள் உம்மிலும் குடிகொண்டிருக்க செய்தருளும். நீரே எம் மீட்பர் எம் கடவுள். முடிவில்லாத ஞானமே எம்மிடம் எழுந்து வாரும். இன்று எம்மோடு தங்கி எங்களில் செயலாற்றுவீராக. நீரே எம் மீட்பர் எம் கடவுள். நாங்கள் பிறர் மீது அக்கறையும் அன்பும் உள்ளவர்களாக இருக்க அருள் புரியும். நாங்கள் சந்திப்பவர்களுக்கு மகிழ்ச்சியை அளித்திட அருள் கூறும். நீரே எம் மீட்பர் எம் கடவுள். நம்முடைய தனிப்பட்ட மன்றாட்டுகள். ஆண்டவரின் இறைவேண்டல். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். கிறிஸ்துவின் சமாதானம் உம் ஆன்மாவோடு இருப்பதாக. இறுதி மன்றாட்டு. ஆண்டவரே, எமது காலை வேண்டலை கருணையோடு ஏற்றருளும். உமது மீட்கும் அன்பினால் எம் உள்ளத்தின் அடித்தளத்தில் உமது அருள் ஒளி ஊடுருவ செய்தருளும். இவ்வாறு தகாத ஆசைகளால் எங்கள் உள்ளம் இருளடையாதிருப்பதாக. உமது விண்ணக அருளினால் புத்தொளி பெற்று நாங்கள் புதுப்பிக்கப்படுவோமாக. உம்மோடு தூய ஆவியின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உமது திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமீன். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து தீமைகள் அனைத்திலிருந்து பாதுகாத்து நிலை வாழ்வு கலைத்துச் செல்வாராக. ஆமீன்.